ஹாய், வாங்க இன்றைக்கி மஞ்சளை பற்றின ஒரு அழகான டிப்பு பார்க்கலாம். நான் 2 விதமான மஞ்சள் வச்சுருக்கேன். 2மே ஆர்கானிக் முறையில் வச்சு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண மஞ்சள் கிழங்குலேருந்து வைக்கப்பட்ட செடி தான். நல்ல ஒரு பசுமையாக சூப்பராக வளர்ந்துருக்கு. இதை வந்து நான் விதைச்சி அதை தளிர் வந்ததுக்கப்புறம் எடுத்து க்ரோ பேக்கில் மாற்றி 3 மாதம் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லக்கடா மஞ்சள். இந்த லக்கடா மஞ்சள் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, வச்சு 3வது மாதத்துலேயே க்ரோ பேக்கு நிறைய அளவுக்கு நிறைய பிரான்ச்சஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய பிரான்ச் வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கீழே கிழங்குகள் வச்சு அந்த கிழங்குகளோட புது கிழங்குலேருந்து வந்த புது செடிகள் தான் இது. ஸோ அதனால் இதில் இப்போவே கிழங்குகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்பயுமே நம்ம வீட்டு மஞ்சளையே 4-5 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் கிழங்கு வைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் செகண்ட் பிரான்ச்சஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஆனால் அந்த லக்கடான் மஞ்சள் வந்து காட்டு வெரைட்டின்னு நினைக்கிறேன். அதான் இப்போவே கிழங்குகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு, நிறைய தழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மஞ்சள் பாருங்கள், மூடு பருத்துருச்சு, ஆனால் இன்னும் செகண்ட் பிரான்ச் வரல. இந்த ஹார்வெஸ்ட்டுக்கு பிறகு தான் தெரியும் நம்ம வந்து லக்கடா மஞ்சளை பால்கனியில் வைக்க முடியுமா இல்லையா அப்படின்னு. ஏன்னா இப்போவே இவ்வளோ கிழங்கு வைக்கும்போது இன்னும் 6 மாதம் கழிச்சு தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.